Yeah, it's enough. On both islands live in wintertime 10,000 people. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்றைக்கி பார்க்க போகிற vlog பார்த்தீங்கன்னா டே 2 அண்ட் டே 3 இன் குரோஷியா தாங்க. ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம், ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆனால் ஷார்ட்டாகவும் தான் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் நடந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 மினிட்ஸ்லேருந்து பாருங்கள். நடுக்கடலில் ஹெல்ஸ்ட்ராம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. யாருமே எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயங்க அது. உயிர் பயத்தை காட்டிடுச்சுனே சொல்லலாம். அதனால நீங்கள் அதை மட்டும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கங்க 3 மினிட்ஸ்லேருந்து. இது டே 2 பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் ஜடாரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஸ்ப்ளிட் போகலாம், எதுக்காகனா பீச்சில் விளையாடுறதுக்காக அண்ட் அந்த சிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு காலையில் கிளம்பிட்டு ஒரு 9 o'clock போல். அங்கேருந்து நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு 2 hours ட்ராவல். நாங்கள் போய் சேரும்போது ஒரு 3 hours ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு போகும்போது அங்கே போய் ரீச் ஆனோன்னா ஆதிக்குட்டி ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வந்துச்சு பாருங்க. பீச்சை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது. அன்னைக்கு என்னால் வந்து பீச்சில் பெருசாக விளையாட முடியல என்னோட சுச்சுவேஷன்னால. அதனால அவர், ஆதிக்குட்டி, அதுக்கப்புறம் அண்ணா ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க, இவங்க 3 பேரும் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹோல் டே பார்த்தீங்கன்னா பீச்லேயே போயிடுச்சு. சரி, ஒரு ஆஃப் டே விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். இவங்க 3 பேர் வெளியே வர்ற மாதிரியே தெரில. நான் இந்த மரத்துக்கடையை உட்காந்துட்டேன். அவங்க 3 பேரும் நல்லா விளையாடினாங்க. குளிர் அடிக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில், அன்றைக்கி நல்ல வெயிலும் கூட, ஈவினிங் வரைக்கும் வெயில் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 5க்கு மேலே வந்து மழை வர மாதிரி போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் நல்ல வெயில் தான். நல்லா விளையாடிட்டு குளிர் அடிக்கும் போது மட்டும் வந்து வெயிலில் காஞ்சிட்டு மறுபடியும் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு சூப்பர்பான டேனே சொல்லலாம். அந்த பீச்சோட ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சரி இங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த போட் இருந்தது பார்க்குறக்கு, அந்த க்ரூஸ் எல்லாம் பார்க்குறக்கு. அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், மழை, நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மழையோடு நாங்கள் வந்து வெளியே தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டோரில் தான் வெளியே உட்காந்து சாப்பிட்டோம். நான் லசாங்கி, அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி, நம்ம ஊர் டிஷ்ஷஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஊருக்கு போனோம். சரி, அந்த ஊர் டிஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து சூப்பர்பாக இருந்தது. அந்த சீ வியூவோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. உண்மையாகவே வந்து இவ்வளோ நாள் போன ட்ரிப்பில் வந்து அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். சூப்பர்பாக இருந்தது. கடைசியாக இந்த டெசர்ட் அடிச்சிக்கவே முடியாது. சாக்லேட் கேரமல் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். சிட்டியெல்லாம் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்க. டே 3 நெக்ஸ்ட் டே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரியாமல் இவங்க கூட்டிகிட்டு போனது. என்ன பண்ண போகிறோன்னே என்கிட்ட சொல்லலை டே 3. நானும் சரி ஓகே சிட்டியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து இவங்க வந்து வந்து ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு வருவோம், சின்னதாக ஒரு ரைடு அப்படின்னாங்க. நானும் பெருசாக எதுவும் இருக்காது, சரி ஓகேன்னு நானும் பெருசாக கண்டுக்கல. அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது மாதிரி ஒரு ப்ரைவேட் போட்டில் வந்து நாங்கள் 4 பேர், அந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் அந்த போட் ஓட்ட போகிறாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு 4 hours ட்ராவல், அதாவது கடலில். எனக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, போட்டில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்விம்மிங் தெரியாது நம்மளுக்கு. அவர் இப்படி இப்படி ஆடும், நம்ம வந்து கையை நல்லா பிடிச்சிக்கணும், எந்திரிச்சு நிற்கக்கூடாது, அப்படி இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றாரு. அதெல்லாம் கேட்டோன்னு ஏன்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் வந்து என்னோட ஃபேஸ் சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு 2 பேரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க.
எனக்கா போலாமா வேணாமா அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. ஸ்விம்மிங்கும் தெரியாது. என்னோட ஃபேஸ் மாறுனதுனால அந்த போட் ரைட் பண்றவரு என்ன சொன்னாரு, "ஏதாவது ஆனாலும் வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்கு" அப்டின்னாரு. கவுந்ததுக்கு அப்புறம் லைஃப் ஜாக்கெட் எப்புட்றா போடுறது அப்டின்னும் ஒரு யோசனை. சரி ஆண்டவன் மேல பாரத்த போட்டுட்டு, சரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க போங்கன்னா ஆதிக்குட்டியும் இருக்கா. எனக்கு வந்து விட்டுட்டு இருக்கவும் மனசில்ல, போறக்கும் மனசு இல்லாம ஏறிட்டேன். பட் வந்து நான் வந்து நெறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கலங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சீல இந்த கடலுக்குள்ள அப்டியே போகும்போது. அவங்க என்னன்னா, இந்த ரைடு வந்து ஒரு 4 ஹார்ஸ் 2 ஐலேண்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஐலேண்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் ஐலேண்ட். இங்க நிப்பாட்டிடுவாங்க. இங்க வந்து நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம். நான் போட்லயே உட்காந்துட்டேன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. On both islands live in winter time அவர் 10,000 வந்து இங்க people. எவ்வளோ ஐலேண்ட்ஸ் இருக்கு, அதோட ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு 2 பேரும் குதிச்சுட்டாங்க. இதுல ஆதிக்குட்டி வேற வந்துட்டு எனக்கும் லைஃப் ஜாக்கெட் போட்டுவிடு நானும் குதிக்கிறேன். அது 200 மீட்டர்ஸ் ஆழம். ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு சொல்லிட்டு ஒரே போராட்டமா இருந்தது. பட் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஐலாண்டு பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட் பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி சாண்ட் பீச்சை வந்து சாண்ட் பீச்சில் விளையாடலாம். குரோஷியாவில் எல்லாமே வந்து இந்த கல் பீச் மாறதாங்க, சாண்ட் பீச் கிடையாது. இதுதான் ஒரே ஒரு சாண்ட் பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இங்கே வந்து அவ்வளோ நம்ம குளிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னே சொல்லலாம். இது மாதிரி இவங்க 2 பேரும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சீ சிக்னஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தலைவலிக்க இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா நாங்கள் கூப்பிட்டு வந்த ஒரு ஆள் இப்படி போட் எடுத்துகிட்டு ரைட் பண்ணிட்டு இருக்கு. நான் பெத்ததும் நான் கட்டிட்டு வந்ததும் அங்க 2 பேரும் ஸ்லைடு விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு தான் சீ சிக்னஸ் ஆயிடுச்சு. நான் உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்து ஒரு 12:30 போல வந்து போட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னால தான் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னங்காட்டி நாங்க பக்கத்துல இருந்த கடையில காஃபி வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து இன்னுமே எங்களுக்கு தேங்க் பண்றாரு. நீங்க 15 மினிட்ஸ் லேட்டா வந்தங்காட்டி தான் வந்து நம்ம நடு கடல்ல போய் மாட்டல. கரெக்டா நாங்க வந்து அந்த போட் ஏறுறோம். சரியான மழை, ஹெயில் ஸ்ட்ராம். அவர் சொன்ன டைமுக்கு 12:30க்கு வந்திருந்தா 15 மினிட்ஸ்ல ஒரு பாதி தூரம் போய் நடுக்கடல்ல மாட்டியிருப்போம். இந்த ஹெயில் ஸ்ட்ராம்ல போட் ரொம்ப ஆடி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்னோட சீ சிக்னஸ்னா அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் காப்பாத்துச்சுன்னு மனசுல நினைச்சிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். பட் அதே வந்து ரொம்ப வேவ்ஸ் ஜாஸ்தியா இருந்தது, கஷ்டமா இருந்தது, கொஞ்சம் பயமாவும் இருந்தது வந்து சேர்ற வரைக்குமே. வந்ததுக்கப்புறம் அவரே ஒரு ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாரு. அங்கே போய் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு சம்மரைன் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். 5ன்னு நினச்சிட்டோம். பட் ஆக்சுவலாக 4க்கு புக் பண்ணியிருக்கோம் போல். அப்போ தான் கரெக்டாக சாப்பிட்டு இருந்தோம். அதனால அன்றைக்கி எங்களால் போக முடியல. அடுத்த நாள் வந்து மாற்றி போட்டுக்கிட்டோம். அதனால ஒரு பீச்சுக்கு போய் ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஈவினிங் சன்செட் வந்து சி ஆர்கன் கிட்ட சன்செட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 7:30க்கு வந்து இந்த சன்செட் பார்க்க வந்தோம். குரோஷியானாலே இந்த சி ஆர்கன் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த அலை வந்து ஒரு இடத்துல மோதும் போது அது மியூசிக் மாதிரி சவுண்டு வரும். இப்போ வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சப்மரைன் ஷிப்பு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.